அசுரன் மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்பவே எடுத்திருக்கீங்க. அதை விட்டுட்டு வேலு பெருமாள் காதல்கள் இதை வச்சு மட்டுமே பண்றீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது உண்டா சார்? அதாவது நான் வந்து மறுபடியும் பாயிண்ட் பிளாங்கா ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாட்டுக்காரனை நான் ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அவன் வந்து 2000 கோடி ரூபாயில படம் எடுக்கிறான் இல்லையா, நல்லா புரிஞ்சுங்க. 2000 கோடியில் அவன் படம் எடுக்கிறான். 20,000 கோடி இந்த ஊர்ல போட்டு அதே படத்தை இந்த இருக்கிற எல்லா டாப் டைரக்டர்ன்றீங்கல்ல, இவனுங்களெல்லாம் உட்கார வச்சு எடுத்தா கூட அதுல ஒரு சீன் இவங்களால எடுக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய நிலைமை. அவங்களால முடியாதுன்னா என்னாலையும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஜெனட்டிக்கலாவே அந்த கிராஃப்ட் கம்மி, புரியுதா? இப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து 5 வயசுலயே அவன் வந்து ஒரு 8mm கேமரா வாங்கி கொடுக்குறான் அவங்க அப்பா, புரியுதுங்களா? எனக்கு வந்து நான் சினிமாவில் இன்ஸ்டியூட்ல சேர்ந்த பிறகு தான் மூவின்றதையே பார்க்குறேன். இப்போ எனக்கும் அவனுக்கும் இருக்கிற கேப் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த ஊர்க்காரனுக்கு உள்ள போட்டிருக்கிற மூளைக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் சேர்த்து அவன் வெளியே வரணும். அது இப்போ வர முடியாது. அப்போ வெள்ளைக்காரனால மட்டும்தான் மிகச்சிறந்த திரைப்படங்களை எடுக்க முடியும். அதாவது ஆக்ஷன் ஆகட்டும், அது எதுவாகட்டும், நான் அப்படி எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாத போது தேவையில்லாமல் அது மாதிரி ஒரு போட்டிக்குள்ளே நோய்ஞ்சிக்கிட்டு நானும் அதை எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல தேவையில்லை. என் ஜனங்களுக்கு என்ன தேவை, என் ஜனங்களுக்கு எந்த படிப்பு தேவை, என் ஜனங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி என் மக்களுக்கு எதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவை. அது அவனுக்கு கடவுள் விழிப்புணர்வு, காதல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொய்யை பற்றிய விழிப்புணர்வு அவனுக்கு நான் தரணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த ஊரே ஒரே ஒரு பட்டன் கூட கண்டுபிடிக்காததுக்கு இந்த ஊர் காரணம். அதுதான், புரியுதா? இந்த ஊர்ல ஒரு பட்டன் ரேடியோ டெலிவிஷனு ட்ரெயின் எதெல்லாம் எடியா, பஸ் எடு, கார் எடு, இதோ இந்த கேமரா எடு, இதோ இந்த நெட் எடு, இதோ போன் எடு. உலகம் போடுகிற பிச்சை. நாம் வந்து பிச்சைக்காரர்கள், இந்தியர்கள் பிச்சைக்காரர்கள். சீனர்கள் கூட சொல்ல முடியாது, சீன கூட இந்தியர்கள் பிச்சைக்காரர்கள். அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியாது. இன்னொன்று எவனோ ஒருத்தன் போடுவான், அதை வச்சுக்கிட்டு இவன் ஏதோ பெரிய சினிமா எடுத்த மாதிரி, இவன் ஏதோ பெரிய கருத்தை சொன்ன மாதிரி இவன் காட்டிட்டு நிறுத்து இந்த ஏழை ஜனங்களை ஏமாற்ற வேண்டியதுதான் இவன் பொறுப்பு. நான் வந்து இந்த ஜனங்களை விஞ்ஞானபூர்வமான அறிவாளிகளாக மாற்றணும்னா அவர்களுடைய அறியாமை போக்கணும். அந்த வேலையை நான் செய்கிறேன்.